ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கேசரி ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேசரி வந்து 2-3 நாளைக்கு நல்லாவே இருக்கும், கெட்டே போகாது. ஆம், இதுக்கு நம்ம எந்தெந்த பொருளை எவ்வளோ எடுத்துக்கணும், எந்த டைமில் சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு கேஸ் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 15 முந்திரி. அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு அது கூட கொஞ்சம் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2த்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் திராட்சை வந்து சேர்க்கல, அந்த புளிப்பு சுவை எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால. உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. நம்ம வேறு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்க நெய்யில் 2 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன், அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவும் கலர் மாறிடக்கூடாது, ஓரளவு கலர் மாறினா போதும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். நல்லா பொடியாக இருக்கிற ரவையாக எடுத்துக்கோங்க, பெரிய ரவையாக எடுத்துக்காதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் நல்லா பொடியாக இருக்கக்கூடிய ரவையாக எடுத்துக்கோங்க. நான் நாகா ரவை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ரவை வேணுமோ எடுத்துக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப பொடிசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் 1 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி. நான் வந்து 2 கிளாஸ் எடுத்திருக்கேன், அதனால் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். அதுக்கு மேலே தண்ணி சேர்த்துக்காதீங்க, டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக 6 கிளாஸ் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் கோல்டு வின்னர் ஆயில் தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து 4, 5 ஏலக்காய் போட்டிருக்கேன். அதை நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா தனியாக அரைச்சா அரைப்படாது, அதனால தான் சர்க்கரையோட போட்டு அரைச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ ரவையை சேர்த்துடலாம். ரவையை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வராமல் இருக்கும். உடனே கிண்டிடணும், நம்ம லேட் பண்ணோம்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வந்துடும். அதனால் நல்லா கிண்டி விடுங்க ஃபஸ்ட்டு. நல்லா கிண்டி விட்டுட்டு பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து தெறிக்கும், அதனால் நம்ம மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கும். இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப வற்ற விட்டுறாதீங்க, அதுக்கு முன்னாடியே சர்க்கரையை சேர்த்துருங்க, இல்லைனா கெட்டி கெட்டியாக தெரிகிற மாதிரி இருக்கும். 2 கிளாஸ் சர்க்கரை சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ கலர் பொடி சேர்த்துக்கலாம். கேசரி பவுடர். இது வந்து கலருக்காக மட்டும்தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். கேசரினாவே ஓரளவு கலர் இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த ஆயிலை சேர்த்துக்கிறேன். பாதி ஆயில் சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டிக்கோங்க. பாருங்கள், எல்லா ஆயிலையும் உள்ளே இழுத்துக்குச்சு. நம்ம இப்போ நல்லா கிண்டி விடலாம். கிண்டி விடுறப்ப எல்லா ஆயிலையும் அது உள்ளே இழுத்துக்கும். இப்போ வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிறப்ப வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வாசனை நல்லாயிருக்கும், அதனால தான் நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். ரொம்பவும் நம்ம நெய் சேர்த்துக்க தேவையில்ல. நான் 2 ஸ்பூன் தான் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஏலக்காய் பவுடர், அதை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா பவுடரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எல்லா ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துட்டேன். பாருங்கள், நான் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. முந்திரியையும் பாதாமையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுருக்கேன் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நெய் லைட்டாக திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இன்னும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம நெய் ஊற்றினோம்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கிண்டி விட்டுட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம ஊற்றின எண்ணெயும் நெய்யும்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது 2 நாளைக்கு கெட்டே போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.